ஃப்ளக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சேம் லைக் கிரிட்டே மாரி தான். நான் இப்போ இதில பேரண்ட்ன்னு ஒரு டிப் கிரியேட் பண்ணேன். அதுக்குள்ள சைல்டுன்னு ஒரு 4 டிப் கிரியேட் பண்ணேன். இது கவுண்ட் 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இத நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். டாட் பேரண்ட் ஹைட் என்பது ஹைட் ஒரு 600 பிக்சல் கொடுங்க. அதே மாதிரி டாட் சைல்ட் வித் ஹைட் 100 பிக்சல் கொடுங்க. பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்து இதை சேவ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் வந்துட்டு இது தெரியறதுக்கு வேண்டி பார்டர் கொடுங்க. பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக்கே கொடுங்க. இப்போ எனக்கு 4 பாக்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நான் இதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கேன். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா என்னாச்சு, டைரக்ஷன் ரோவில் வந்துட்டு டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோவில் தான் இருக்கும். அதை நான் எக்ஸாம்பிள் காட்டேன். ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்து நான் இப்போ டைரக்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு அது ரோவில் தான் இருக்கும். சேவ் பண்ணோன்னா எனக்கு இது ரோவில் தான் இருக்குது. ஓகே. டிஃபால்ட்டாகவே ஃப்ளெக்ஸ் இதை கொடுக்காட்டாலும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எனக்கு ரோ தான். இதை நான் ஹைட் பண்ணி சேவ் பண்ணாலும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ தான். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட், அதாவது ஜஸ்டிஃபை கண்டென்ட் எனக்கு இது சென்டரில் வரணும் இல்லை கடைசி வரணும் அப்படி பண்ணதுக்கு நமக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் இதில் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இது டிஃபால்ட்டாகவே ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. நான் இப்போ இதில் எண்டுன்னு கொடுக்கேன். எண்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா எண்டில் வந்துட்டு இப்போ எனக்கு இது சென்டரில் தான் வேணும். அப்போ நான் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அது சென்டரில் வந்துடும். ஓகே. எனக்கு இது மொத்த பாக்ஸுக்கும் சென்டரில் வேணும்னா அதுக்கு அலைன்மெண்ட் பண்ணணும். அலைன் ஐட்டம்ஸ் எனக்கு இது சென்டரில் வேணும். அதுக்கு முன்னாடி பேஸ் லைன் கொடுங்க. பேஸ் லைன்னா டிஃபால்ட்டாகவே ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு ஸ்டார்டிங் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி அலைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாகவே பேஸ் லைனில் தான் இருக்கும். நான் இதை எண்டுன்னு கொடுத்தேன்னா எண்டில் வந்துடும். இப்போ எனக்கு இது சென்டரில் வேணும். நான் இப்போ இதை சென்டரில் வந்துட்டு இப்போ இது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு பார்த்தோம். ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் மாத்திரன்னா என்ன நடக்கும் பாருங்க. எனக்கு காலம் வைஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்தது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இப்போ நான் இதை காலம் வைஸ் மாத்திரோன்னே எனக்கு இது ஒய் ஆக்சிஸ்ல வந்துட்டு. ஓகே. இப்போ எனக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும், ஸ்டார்டிங்கில் வந்துடும். சேம் லைக் ஃப்ளெக்ஸ் எண்டு கொடுத்தேன்னா கடைசி வந்துடும். நான் இதை சென்டர்லேயே வைக்கேன்னா சென்ட்ரைட். அலைன்ட்டும் அதே மாதிரி தான். நான் இப்போ இது எண்டு கொடுத்தேன்னா என்ன நடக்கும்னா இந்த ரைட் சைடில் எண்டிங்கில் வந்துடும். எண்டில் வந்துட்டு இப்போ நான் இதை பேஸ் லைன் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு பேஸில் வந்துட்டு இதை ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். ஸ்டார்ட்னு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் லைனில் வந்துட்டு இப்போ நான் இதை சென்டர் கொடுக்கேன். சென்டரில் வந்துட்டு இப்போ நான் இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனை ரோலே வைக்கேன். எனக்கு இப்போ இந்த பாக்ஸுக்கு 3க்கும் அது ஈக்குவலாக வரணும். இந்த 4 பாக்ஸும் இந்த மொத்த வித்துக்கும் ஈக்குவலாக வரணும்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தேன்னா 3க்கும் ஈக்குவலாக வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் 3 பாக்ஸும் ஒரே சைஸில் வந்துடும். இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டும் கேப் வேணும், லாஸ்ட்டும் கேப் வேணும் அப்படின்னா அரவுண்டு கொடுக்கணும். ஸ்பேட் அரவுண்ட் கொடுத்து நான் சேவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டும் கேப் வந்துடும், லாஸ்ட்டும் கேப் வந்துடும். ஆனால் எனக்கு இந்த கேப் மாதிரி ஈக்குவலாக வேணும்னா அதுக்கு நம்ம ஈவென்ட்லி கொடுக்கலாம். ஈவென்ட்லி கொடுத்து சேவ் பண்ணோம்னா இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த கேப்பு, இந்த கேப் 3ம் ஈக்குவலாக வந்துடும். இப்போ நான் சொல்லி தந்ததை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை இதுவும் ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை இந்த சென்டரில் கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே நான் அதை பண்ணி காட்டுவேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த 1வது நம்பரு, அதாவது அந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க 1ஆம் நம்பரு எனக்கு மிடில் வரணும். அப்படின்னா
அது சைல்டு பாக்ஸு. சைல்டு பாக்ஸ்னால அதுக்கும் நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்து ஜஸ்டிஃபை கண்ட சென்டர் தான் வரணும். சென்டர் குடுக்கணும். சேவ் பண்ணீங்கன்னா, எனக்கு அது சென்டர் வந்துட்டு. இப்போ மிடில்ல வரணும். அப்போ அலைன் ஐட்டம் சென்டர் குடுத்துட்டோனே, எனக்கு இப்போ மிடில்ல வந்துட்டு. எனக்கு அந்த ஃபாண்ட் கூட கொஞ்சம் தெரியறதுக்கு வேண்டி ஃபாண்ட்ட பெருசாக்குனேன். இப்போ ஃபாண்ட் பெருசாயிட்டு. இப்போ பண்ண இது காலம்க்கும் பண்ணலாம். சேம் லைக் ஒரே மாரி தான். அப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன வச்சு நம்ம இப்போ பண்ணது எல்லாத்தையும் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன வச்சு ரோலயும் பண்ணலாம், காலத்திலயும் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்லயும் பண்ணலாம். சேம் இதே எலமெண்ட்ஸ வச்சு. ஓகே. அடுத்தது ஓகே. அதே மாரி ஆர்டரும் சேஞ்ச் பண்ணலாம். நான் இப்போ இதில பாக்ஸ்ன்னு குடுத்து 1, 2, 3, 4ன்னு குடுத்து நான் இத சேவ் பண்ணேன். இப்போ இந்த பாக்ஸ் 1 காப்பி பண்ணி பாக்ஸ் 1 குடுத்து நான் இத சேவ் பண்ணேன். சேம் லைக் 2, 3, 4 ஃப்ளெக்ஸ்ன்னு குடுக்கேன். ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்து 1ன்னு குடுக்கேன். ஃபர்ஸ்ட் உள்ள பாக்ஸ் மட்டும். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் இது எல்லாமே நான் ஹைட் பண்ணேன். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு மட்டும் இருக்கட்டு. இப்போ நான் இத சேவ் பண்ணேன். அவுட்புட் பாருங்க. அதாவது நான் இப்போ டிஃபால்ட்டா இந்த பாக்ஸுக்கு சைல்டு பாக்ஸுக்கு 100 பிக்சல் விட்த்தும் 100 பிக்சல் ஹைட்டும் குடுத்தேன். அதாவது 2வது உள்ளதும் 3வது உள்ளதும் 4வது உள்ளதும் சேம் வித் ஹைட்லயே இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ இந்த ஃப்ளெக்ஸ் 1 ஃபர்ஸ்ட் குடுத்ததுனால ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு. இப்போ நான் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ 2வது குடுத்தேன்னா 1ம் 2ம் ஈக்குவலா அந்த ஸ்பேஸ எடுத்துட்டு 3, 4ம் நான் குடுத்த வித் 100 பிக்சல், ஹைட் 100 பிக்சல்லயே இருக்கு. இப்போ நான் இத 4க்கும் குடுத்தேன்னா, நான் இப்போ இத 4க்கும் குடுத்தேன்னா, 4ம் நான் குடுத்த வித் ஹைட் எடுக்காம, அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ள வித் ஹைட்ட எடுத்துரும். இப்போ நான் இந்த ஸ்க்ரீன பெருசாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 4ம் நான் குடுத்த வித் ஹைட் 100 பிக்சல். அத எடுக்காம, இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசு இருக்கோ, அதுக்கு தக்கன வித்த எடுத்துட்டு. இதுதான் ஃப்ளெக்ஸ். இப்போ இத வச்சு ஆர்டர் பண்ணலாம். இப்போ எனக்கு 1வது இருக்குது 4வது இடத்துக்கு வரணும்னா, ஆர்டர் 4ன்னு குடுத்தேன்னா, 1வது இருக்குது 4வது இடத்துக்கு வந்துரும். 1வது இருக்குது 4வது இடத்துக்கு வந்துட்டு, இப்போ 4வது இருக்குது மொத இடத்துக்கு வரணும்னா, எல்லாத்தையுமே நான் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். 4வதுல மொத இடத்துக்கு வரணும்னா, நான் இப்போ இது ஃபர்ஸ்ட்டுன்னு குடுத்தா, அது வராது. அப்போ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணணும். 2வது உள்ளது 2வது இடத்துல தான் இருக்கணும். 3வது உள்ளது 3வது இடத்துல மட்டும் தான் இருக்கணும். 4வது உள்ளது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும்னா, இந்த 4வது நம்பர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரும். சேவ் பண்ணேன்னா 4வது நம்பர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு. இது ஆர்டர். நான் இந்த பாக்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி, சென்டர்ன்னு குடுத்தேன்னா சேவ் பண்ணிட்டு. இப்போ ஃப்ளெக்ஸ் ராப்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் ராப்னா ஒண்ணும் இல்ல. நான் இப்போ இது ஸ்க்ரீனுக்கு தக்கன இதில இருக்கக்கூடிய பாக்ஸு அட்ஜஸ்ட்மென்ட் ஆகும். அதாவது மீடியா கொரியல்ல நம்ம எழுதுறது மாரி, ஒவ்வொரு ஸ்க்ரீன் மொபைல் ஸ்க்ரீனுக்கு, டேபுக்கு ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இதில இருக்க பாக்ஸு அதுக்கு விட்த்துக்கு தக்கன அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் அது தெரியறதுக்கு வேண்டி இன்சர்ட் பண்ணி, ப்ரௌசர்ல இன்சர்ட் பண்ணி, மொபைல் வியூ எடுக்கேன். இதில சைட்ல மொபைலுக்குன்னு ஒரு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரௌசர்லயும் இது ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் விட்த்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் இத சின்னதாக்கேன். பாருங்க, மொபைல் உள்ள வரும்போது அது எனக்கு கீழ வந்துட்டு. அத விடக்கும் சின்ன ஸ்க்ரீன் வரும்போது அது கீழ வந்துட்டு. அத விடக்கும் சின்ன ஸ்க்ரீன் வரும்போது அது எனக்கு 1ன்னு வந்துட்டு. இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கும்போது நான் குடுத்த டிஃபால்ட் விட்த்லயே இருக்கும். இதுக்கு தான் ஃப்ளெக்ஸ் ராப் யூஸ் ஆகும். அடுத்தது ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ராப்ப ஹைட் பண்ணேன். அப்பதான் அது ஒர்க் ஆகும். நான் இப்போ பாக்ஸ் 1க்கு ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்ன்னு குடுத்து 0ன்னு குடுத்து நான் சேவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ நான் இத இன்ஸ்டால் பண்ணேன்னா, பார்த்தீங்களா? மொபைல் வியூ வரும்போது, அதாவது நார்மலா இருக்கும்போது நார்மலா இருக்கு. அது சின்னதாக அந்த ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் மட்டும் அந்த விட்த் அப்படியே இருக்கும். மத்ததெல்லாம் சின்னதாயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த விட்த் குறையாது. நான் குடுத்த விட்த் 100 பிக்சலும், ஹைட் 100 பிக்சலும் குறையாது. சின்னதாக்கும்போது ஸ்க்ரீன் சின்னதாகும்போது குறையாது. சேம் விட்த்லயே இருக்கும். மத்தது குறையும். அட்ஜஸ்ட் ஆகும். இதுக்கு ஸ்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் இதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நான் இதுக்கு 2ன்னு குடுத்து நான் சேவ் பண்ணேன். சேம் லைக் அந்த 1வது பாக்ஸே பார்த்துக்கிடுங்க. 2ன்னு குடுத்து நான் சேவ் பண்ணேன். இப்ப என்ன ஆகும்னா,
மத்த எல்லாத்தையும் விடைக்கும் அந்த வித்து கம்மியாகும். அதாவது நார்மலா இருக்கிறத விடைக்கும் 2% கம்மியாகும். நார்மலா இருக்கும்போது நார்மலா இருக்கும். நான் இத கம்மி பண்ண அந்த வித்து கம்மியாயிட்டே வரும். ஃபர்ஸ்ட்டு 0ன்னு குடுத்தா, நார்மலா இருக்கிற வித்து ஹைட் அப்படியே தான் இருக்கும். மத்ததெல்லாம் சின்னதாகும். நான் இப்ப இது கவுண்ட் கூட குடுக்கும்போது, நார்மலா இருக்கிறதெல்லாம் பெருசாட்டு இருக்கு. நான் குடுத்த வித்து 2னால நார்மலா இருக்கிறத விடைக்கும் அந்த பாக்ஸ் சின்னதா தெரியும். இதுக்கு ப்ளஸ் ஸ்ட்ரிங் யூஸ் ஆகும். இத சைடுல செஞ்சு பாருங்க. ஓகே. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.